Hi friends, welcome to Present Lifestyle. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வாட்ஸ்அப் நியூஸ். வாட்ஸ்அப்பில் இந்த ஜனவரி 2021ல் நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா ஜனவரி 8க்கு அப்புறம் நீங்கள் இந்த விஷயத்தை பண்ணலன்னா உங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட் எல்லாமே டெலீட் ஆகிடும். ஸோ என்ன பண்ணணுன்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஏன் ஜனவரி 8க்கு அப்புறம் வாட்ஸ்அப்லாம் ஒர்க் ஆகாது? ஸோ அதுக்கு ரீசன் என்னென்னா, ஃபேஸ்புக் எப்படி வந்து வாட்ஸ்அப்போட சேட்ஸு இல்லை அவங்களோட செக்யூரிட்டி டீட்டெயில்ஸு உங்களோட பின் நம்பர் எல்லாத்தையும் எப்படி வந்து ஸ்டோர் பண்ண போகிறாங்க அப்படின்றதுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை தான் வந்து அக்செப்ட் பண்ண சொல்லி ஜனவரி 8 வந்து டெட்லைனாக வச்சுருக்காங்க. ஸோ ஜனவரி 8க்குள்ளே நீங்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து டெலீட் பண்ண மாட்டாங்க. அதே போல் உங்கள் அக்கௌண்ட் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து அவங்களுடைய செக்யூரிட்டி பர்பஸ்க்காகவும் அவங்களுடைய லீகல் அக்ரிமெண்ட்டுக்காக மட்டும்தான் இதை வந்து கேட்குறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதும் இது மாதிரி ஒரு பாப்பப் வரும். இது போல் இந்த செக்யூரிட்டி இதுக்கெலாம் வந்து நீங்கள் வந்து அக்ரி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இதில் அக்ரின்ற பட்டனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து டெலீட் பண்ண மாட்டாங்க. உங்களோட அக்கௌண்ட் வந்து கண்டினியூஸாக ஆக்டிவேட்டில் இருக்கும். ஸோ இதில் வந்து நாட் நோன் கொடுத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து பெர்மனெண்ட்டாக டெலீட் ஆகிடும். இதுதான் வந்து ஜனவரி 8க்கு அப்புறம் வாட்ஸ்அப் ஒர்க் ஆகாதுன்னு சொல்கிறதுக்குண்டான ரீசன். ஓகே, அடுத்து என்ன நியூஸ்ன்னு பார்க்கலாம். ஜனவரி 1லேருந்து ஆண்ட்ராய்டு ஐஃபோன் இதோட பழைய ஃபோன் மாடல்லேருந்து வாட்ஸ்அப் வந்து ஒர்க் ஆகாதுன்னு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்தெந்த ஃபோன்லேருந்து ஒர்க் ஆகாதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஐஃபோனில் வந்து ஐஃபோன் 6, ஐஃபோன் 6s அப்புறம் ஐஃபோன் 5s இந்த வெர்ஷனில் இருக்கிற ஓஎஸ் வந்து வாட்ஸ்அப்புக்கு வந்து சப்போர்ட் பண்ணாது. ஸோ என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து 5s, 6 அண்ட் 6sல இருக்கிற ஓஎஸ் 9.0வை அப்கிரேட் பண்ணணும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து 12.5க்கு வந்து அப்கிரேட் பண்ணிங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் ஃபீச்சர்ஸ் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனில் எதெல்லாம் ஒர்க் ஆகுதுன்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சோனியில் வந்து 2012 அண்ட் 2013க்கு முன்னாடி வந்த மாடல்ஸ் அதில் வந்து சோனி எக்ஸ்பீரியா டேபிள் அண்ட் சோனி எரிக்சன் எக்ஸ்பீரியா ஆக்டிவ் இந்த வெர்ஷன்ஸ்லாம் ஒர்க் ஆகாது. அதே போல் நிறையா ஃபோன்ஸ் ஏசர், ஹுவாய், சாம்சங் இதெல்லாம் வந்து 2012 அண்ட் 2013 இதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபோன்ஸில் வந்து ஓஎஸ் 4.0.3 இந்த வெர்ஷன் இருந்ததுன்னா எதுலேயுமே வந்து வாட்ஸ்அப் ஒர்க் ஆகாது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒன்று புது ஃபோன் வாங்கணும், இல்லைனா உங்களோட ஓஎஸை அப்டேட் பண்ணணும். இப்படி அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் வந்து கண்டினியூஸாக ஒர்க் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து வாட்ஸ்அப்போட அப்டேட் என்னன்றதை பார்க்கலாம். இனிமேட்டு வந்து உங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட்லேருந்து மற்ற பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அது எப்படின்னா, நீங்கள் வாட்ஸ்அப்லேருந்து அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் யூபிஐ அக்கௌண்ட்டை வாட்ஸ்அப்போட லிங்க் பண்ணணும். அதை வந்து நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் வந்து யூபிஐ அக்கௌண்ட்டை கான்ஃபிகர் பண்ணதுக்கப்புறம் கூகுள் பேலேருந்து எப்படி டேரெக்டாக பண்ணுறீங்களோ அதே போல் வாட்ஸ்அப்லேருந்துமே பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து யாருக்கு நீங்கள் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய வாட்ஸ்அப் சேட்டை ஓப்பன் பண்ணி அதில் அட்டாச்மெண்ட்னு ஒரு சிம்பிள் இருக்கும். அந்த அட்டாச்மெண்ட் சிம்பிளை கிளிக் பண்ணி அதிலிருந்து பேமெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பேமெண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட யூபிஐ அக்கௌண்ட்டுக்கு போகும். ஸோ யூபிஐ அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் வந்து யாருக்கு எவ்வளோ அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் வந்து யூபிஐயோட பின் மட்டும் கொடுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பிரஜன் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.